الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முதலில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னாரின் நெறிச்சுவடுகளை அலுவலகத்தை சங்காத தமது வாவிலை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக இதிகாஃபுடைய நியத்தை சுமந்து இந்த குதுபாவை கேட்க வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் சங்கடமான சோர்வான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்துக் கொண்டிக் கொள்கிறேன். நாளைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அத்தகைய முத்தகீனுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை போலியாக தந்து அருள் புரிவானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். அந்த கடமைகளை கடமையாக்கி இருப்பதன் நோக்கம் என்னவென்றால், நானும் நீங்களும் தூய்மையானவர்களாக, நானும் நீங்களும் சுத்தவாளிகளாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகைத்தால் அல்லாஹ் 50 கடமைகளை எங்களுக்கு கடமையாக்கினான். அதிலே ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கடமை. 50 கடமைகளிலே ஒரு கடமை தான் ஜக்காத் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு கடமை. மற்றவருடைய கஷ்டங்களை தன்னகத்தை கொண்டு அவருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு கடமை, எங்களுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடமை,
எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடமை, யாருக்கு கொடுக்கிறோமோ அவரையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கடமை. அத்தகைய ஒரு முக்கியமான கடமையைத்தான் இன்று உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, இந்த உலகத்துக்கு நாம் வருகின்ற போது ஒன்றுமே இல்லாதவர்களாக, குறிப்பாக வெளிரங்கமாக சொல்ல போனால் ஆடை அற்றவர்களாக, உடம்பிலே ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் இந்த உலகத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட பெயரை நாங்கள் பயன்படுத்துவதை விட எங்களுக்கு சொந்தமான பெயரை இன்னொரு சமுதாயம் தான் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். யாராவது மௌத்தா போனால்தான் அவருடைய பெயர் உலகத்திலே அல்லது அந்த ஊரிலே விளங்க வரும். அதுக்கு முன்னர் அவருடைய பெயர் கூட தெரியாமல் வாழ்ந்திருப்போம். எப்போது எங்களுடைய ரூம் போகிறதோ அப்போது இந்த சமூகம் எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயரை மறந்து கொள்வார்கள். முழு ஊருக்கும் ஓதி கொடுத்த ஒரு ஆளும் மௌத்தாக இருப்பார், அல்லது முழு ஊருக்கும் படித்து கொடுத்த ஒரு ஆசிரியர் மௌத்தாக இருப்பார், அல்லது பல பாடசாலைகளுக்கு அதிபராக இருந்த ஒருவர் மௌத்தாக இருப்பார். யாரும் சொல்ல மாட்டார்கள் அதிபர் விட்ட பூர்வம் என்றும், ஆசிரியர் விட்ட பூர்வம் என்றும், முஅல்லிம் விட்ட பூர்வம் என்றும் சொல்ல மாட்டார்கள். சொல்லக்கூடிய வார்த்தை மையத்தை வீட்டுக்கு பூர்வம் என்பார்கள். கனிமந்த உலகம் அப்படித்தான். மௌத்தான அந்த நிமிடமே எங்களுடைய பெயரை கூட இந்த சமூகம் மறந்துவிடும். அதனால் எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது பிறரால வைக்கப்பட்டது. நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும், அணியக்கூடிய ஆடையாக இருக்கலாம், அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சுகண்டியான குடிப்பானங்களாக உணவுகளாக இருக்கலாம், அல்லது கூடியிருக்கக்கூடிய இடங்களான தோட்டம் துறவுகளாக இருக்கலாம், அல்லது அதை விட மேலதிகமாக வைப்புகளிலே உள்ள பணங்களாக இருக்கலாம், அல்லது அசைகின்ற அசையாத சொத்துக்களாக இருக்கலாம். இதெல்லாம் பிறர் எங்களுக்கு தந்து நாங்கள் அனுபவிக்கக்கூடியவைகள். வயது கூட கூட எங்களுடைய பொறுப்புகள் கூடிக்கொண்டு போகும். கண்ணியமானவர்களை, வாலிபராக இருக்கின்ற உரையை விட திருமணம் முடித்தவருக்குள்ள பொறுப்பு அதிகம். திருமணம் முடித்தவருடைய பொறுப்பை விட திருமணம் முடித்து பிள்ளைகளை கண்டவர்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்களுக்குரிய பொறுப்புகள் அதிகம். பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் பிள்ளைகளை திருமணம் முடித்ததற்கு பின்னால் உள்ள பொறுப்புகள் அதிகம். இப்படியே வயதுகள் கூட கூட எங்களுடைய பொறுப்புகள் கூடிக்கொண்டு போவதை போல இந்த சமூகமும் எங்களுக்கு நிறைய பொறுப்புகளை தரும். நிர்வாகம் என்றும், பைத்துல் ஜக்காத் என்றும், பைத்துல் மால் என்றும், ஜனாசா கமிட்டி என்றும், சோசியல் சொசைட்டி என்றும், இப்படி என்று பல பொறுப்புகளை இந்த சமூகம் எங்களுக்கு தரும். கண்ணியமானவர்கள், தரக்கூடிய அதே சமூகம் எங்களிடம் இந்த பொறுப்புகளை கலட்டி விடுவார்கள். சில வேளை அதை எடுத்து விடுவார். எனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் இறுதியிலே மௌத்தாகுவோம். மௌத்தான கண்ணியமானவர்கள் எங்களுக்கு என்று நாங்கள் கடமைகளை செய்வார்கள். அதையும் எங்களால் செய்ய முடியாது, பிறர்தான் செய்து விடுவார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், நல்லடக்கம் பண்ணுவார்கள். நாங்கள் சொல்லுவோம், என்னுடைய மகன் ஆலி மகன் தான், என்னுடைய ஹாஃபில் மகன் தான் என்னை தொழுவிக்க வேண்டும் என்று சொல்வோம். ஆனால் கருத்தி உடைந்து மௌத்தாகி விடுவார்கள். நானா இருக்க தம்பி மௌத்தாகி விடுகிறார், உம்மா வாப்பா இருக்க பிள்ளைகள் மௌத்தாகி விடுகிறார்கள், சாச்சா சாட்சி இருக்க குடும்பத்திலே உள்ள இளையவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். எனவே தருத்தீவாக வந்து தருத்தி உடைந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள். உலக வாழ்க்கை அப்படித்தான். எனவே மௌத்தா போனதுக்கு பின்னால் 4 கடமைகளை அது பிறர்தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். எங்களுடைய சொத்தை யாரோ அனுபவிப்பார்கள், நாங்கள் வளர்ந்த வீட்டை யாரோ அனுபவிப்பார்கள், நாங்கள் பயன்படுத்திய தொழில், பொருளாதாரம், தோட்டம் தருவதில் எல்லாம் யாரோ அனுபவிப்பார்கள். மனதிருக்கிறேன். எனவே எதை சொல்கிறேன் என்றால், எங்களுடைய பிறப்பு, எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர், நாம் அடைந்திருக்கின்ற பட்டம், பதவிகள், அந்தஸ்துகள், பொருளாதாரம் எல்லாம் எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டவை. ஒரு நாள் மௌத்தானால் அதை பிறர்தான் அனுபவிப்பார்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு வாழ வரவில்லை, வாழ் ஒன்றை தயார் பண்ண வந்தவர்கள், பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக எங்களுடைய கிராமம் வாழ வேண்டும், எமது கிராமத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும், எம்முடைய குடும்பம் வாழ வேண்டும். இந்த ஊரிலே ஒரு தனவந்தர் இருந்தால் அந்த தனவந்தர் மூலமாக ஏழைகள் பிரயோஜனம் அடைய வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு தனவந்தர் இருந்தால் அந்த குடும்பம் அந்த தனவந்தரால் வாழ வேண்டும். ஒரு மாவட்டத்திலே பல தனவந்தர்கள் இருந்தால் அந்த தனவந்தர்கள் அந்த மாவட்டம் வாழ வேண்டும் என்பார்களே.
எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் வாழ வைக்க வந்தவர்கள், பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். அப்படி வாழ வைத்தால் நிச்சயமாக நாம் நாளைய மறுமையிலே கபரிலே நிம்மதியோடு சுவர்க்கத்திலே வாழ்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே பல வகையிலே பொருளாதாரங்களை தந்திருக்கிறார். பணம் இருக்கிறே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனை பல கோணத்திலே மாற்றும். பணம் என்னிடத்தில் இருந்தால் நான் பணக்கார், பணம் என்னிடத்தில் இல்லையா நான் ஏழை, எல்லோரும் இல்லை ஏழை என்று அழைப்பார்கள். பணத்தை நான் இன்னொருத்தர் கொடுக்கிறேனா நான் கொடையாளி, என்னை கொடையாளி என்று அழைப்பார்கள். பணம் என்னிடத்தில் இல்லை, பணத்தை பிறகு நான் வாங்குகின்றேனா நான் கடனாளி. பணம் இருக்குது நான் செலவழிக்க இல்லையா நான் கஞ்சன். பணத்தின் மீது நான் அதிகமாக ஆசை வைக்கிறேனா நான் பேராசை பிடித்தவன் என்று சமூகம் இந்த பணத்தை வைத்து ஒரு மனிதனை பல கோணத்திலே அழைக்கும். நாம் ஏதோ ஒரு கோணத்திலே ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு அழைக்கக்கூடிய மக்களாக இருப்போம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு கால்களோடு வரக்கூடிய பணம் பல கால்களோடு செல்லும். பணத்தை பார்த்து யாரையும் மதிக்காதீர்கள், பணத்தை வைத்து யாரோடு நட்பு கொள்ளாதீர்கள். எனவே மக்களுடைய நிலைமைகளை வைத்து நல்ல தன்மையோடு இந்த உலகத்திலே நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுதான் எங்களை இந்த உலகத்திலும் வாழ வைக்கும், மௌத்துக்கு பின்னாலும் சுவர்க்கத்திலே வாழ வைக்கும். எனவே மற்றவருடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு கடமையாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை எங்களுக்கு தந்திருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் என்ற ஒரு கடமை இருக்கிறது, சதக்கா என்ற ஒரு சுன்னத்தான அமல் இருக்கிறது. இது இரண்டும் வித்தியாசம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களிலே ஜகாத்துக்கு சதகா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டும் தர்மம் தான். ஜகாத் என்பதும் தர்மம் தான், சதகா என்பதும் தர்மம் தான். ஜகாத் என்பது கட்டாயமாக கொடுக்க வேண்டியவை, சதகா என்பது அது சுன்னத்தான ஒரு அமல், கொடுக்க வேண்டியதுதான், அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டியதுதான். கண்ணியமானவர்களே, சதக்காவுடைய பொருள் எங்களுடைய பொருளாதாரத்தில் கலந்திருந்தால் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்புகள் வராது. ஆனா மலக்குமாருடைய பதுவா இருக்குதே, ஏழை எளிய மக்களுடைய கவலை கண்ணீர் இருக்குதே, அது பதுவாக மாறி எங்களுடைய பொருளாதாரத்தை அழித்து விடலாம். ஆனால் ஜகாத்துடைய பொருளாதாரம், ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய சொத்து, 7-8 பிரிவுகளுக்கு போக வேண்டிய சொத்து எங்களுடைய சொத்திலே கலந்திருந்தால் அந்த பொருளாதாரம் அழிக்கப்படும். ஏழைகளுடைய சொத்து எங்களுடைய பொருளாதாரத்தில் கலந்திருப்பதன் காரணமாக அழிக்கப்படும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத் என்ற தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்னால் ஜகாத்துக்கும் உள்ள வேறுபாடை பார்ப்போம். ஜகாத் கட்டாயம், அது வாஜிபானது, அது கொடுத்தே தீர வேண்டும். 50 கடமைகளில் ஒரு கடமைதான் ஜகாத்தாக இருக்கும். இரண்டாவது கண்ணியமானவர்களே, சதகா அது சுன்னத்தான அமல், அது கொடுத்தால் அவருக்கு அது பாதுகாப்பு அளிக்கும். அந்த பொருளாதாரத்துக்கு பரக்கத்துக்கு அவருடைய துவா கிடைக்கும், மலக்குமாருடைய துவா கிடைக்கும், அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். இரண்டாவது வித்தியாசம், குறிப்பிட்ட சில பொருட்களின் மீதுதான் ஜகாத்து கடமை. சதக்காவை பொறுத்தவகையிலே எந்த பொருட்களிலும் கொடுக்கலாம். மூன்றாவது வித்தியாசம், குறிப்பிட்ட சிலர் மீதுதான் ஜகாத் கடமை, ஆனால் சதக்கா எல்லோருக்கும் கொடுக்கலாம். சிறியவருக்கு கொடுக்கலாம், பருவ வயது அடையாத பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், ஆண்களுக்கும் கொடுக்கலாம், பெண்களுக்கும் கொடுக்கலாம். வீட்டிலே 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் சதக்கா கொடுக்கலாம். ஆனால் ஜகாத் யாருடைய பொருளாதாரத்துக்கு கீழே அந்த 10 பேர் இருக்கிறார்களோ, ஒத்தர பொருளாதாரத்துக்கு கீழே 9 பேர் இருந்தா அந்த ஒத்தருக்கு தான் ஜகாத்து கடமையா. சதக்கா அப்படி இல்லை, வீட்டுல 10 பிள்ளை இருந்தா 10 பேருக்கும் சதக்கா கொடுக்கலாம். ஐந்தாவது வித்தியாசம் கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட 8 கூட்டத்துக்கு தான் ஜகாத்தை பகிர்ந்தளிக்க முடியும். ஜகாத் சதக்காவை பொறுத்தவர்களே அது எந்த கூட்டத்துக்கு யாருக்கு கொடுக்கலாம்? முஸ்லிமுக்கு கொடுக்கலாம், முஸ்லிம் அல்லாத முஸ்லிமுக்கு கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, ஏழைக்கு கொடுக்கலாம், பணக்காருக்கும் சதக்கா கொடுக்கலாம். 10 வாகனம் இருக்குது, 10 வீடு இருக்குது, அவர் ஒரு கோடீஸ்வரரே, பரவாயில்லை சதக்கா கொடுக்கலாம், ஆனால் ஜகாத்தை கொடுக்க முடியாது. ஆறாவது வித்தியாசம், குறிப்பிட்ட காலகட்டத்தில் கண்ணியமானவர்களை கனிப்பொருட்களாக இருந்தால்
அல்லது அறுவடை செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தால் இந்த ஹசாதியை அறுவடை செய்கின்ற போது கொடுக்கலாம், பருவத்துக்கு பருவம். அல்லது வியாபார பொருட்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பணம், அப்படியான சொத்துக்காக இருந்தால் வருடத்திலே ஒரு முறை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஜக்காத்துக்கு இருக்கிறது. சதக்காவை பொறுத்த வகையில் அப்படி இல்லை. இந்த நிமிடம் கொடுக்கிறோம், அடுத்த நிமிடமும் கொடுக்கலாம், அடுத்த மனத்தியாலும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம். 7வது வித்தியாசம், கண்ணியமானவர்களே, ஜக்காத் யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறார்கள், ஊரில் யாரெல்லாம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை கண்ணியமானவர்களே பறித்தெடுக்க, அவர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஜக்காத்தை எடுக்க உரிமை இருக்கிறது. பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகிறான். குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஏழை எளிய மக்களை கொடுக்க வேண்டிய அந்த சொத்துகள், 8 பிரிவுக்கு போக வேண்டிய சொத்துகள் யார் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ அந்த ஜக்காத்துடைய கடமையை அவர்கள் மீது எடுங்கள், பறித்தடுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லுகிறான். அப்படி எடுத்தால் தான் அது அவர்களை சுத்தப்படுத்தும். அப்படி இல்லை என்றால் அவருடைய பொருளாதாரத்தை அழித்துவிடும். சதக்கா வளரும். அதே போன்று வட்டி அந்த சமூகத்தை, அந்த பொருளாதாரத்தை அழிக்கும் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, சதக்காவை பொறுத்தவர்கள் கொடுக்கவில்லை, பள்ளி வசூலுக்கோ வேறொரு தேவைக்கோ போகிறோம், அவர் தர முடியாது என்றால் அவரோடு யுத்தம் புரிய முடியாது, அவரை பலவந்தப்படுத்த முடியாது. அவர் தரவில்லை என்றால் எல்லாம் அவரிடத்திலே சாட்டு விட்டு வந்துவிட என்றான். ஆனால் ஜக்காத்துடைய கடமை அப்படியானதல்ல. இந்த 7 வகையான வித்தியாசம் சதக்காவுக்கும் ஜக்காத்தும் இருக்கு. அன்பானவர்களே, எனவே ஜக்காத்துடைய சில சட்டங்களை நாங்கள் பார்ப்போம் என்றால், ஜக்காத் விதியாகும் பொருட்கள் 2 வகைப்படும். ஒன்று, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டவை. அது பணமாக இருக்கலாம், அல்லது வியாபார பொருட்களாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய நிரந்தர சில வருமானங்களை ஈட்டு தரக்கூடிய அந்த பொருளாக இருக்கலாம். இன்னொன்று இருக்கிறது, வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்படாதவை. அதாவது விவசாய பொருட்கள், தனி பொருட்கள், இப்படியானவைகளிலே அந்த பருவத்துக்கு பருவம், அது அறுவடை செய்கின்ற காலங்களிலே அதற்குரிய ஜக்காத்தை நாம் கொடுக்க முடியும். வியாபார பொருட்களை பொறுத்த வகையில் அதனுடைய ஜக்காத், இவற்றின் பெருமதி அப்போதைய சந்தையிலே எப்படி போகுது என்று பார்த்து அதை மொத்தமாக கொடுப்பதென்றால் அதனுடைய பெருமானத்தை கணக்கிட்டுத்தான் அதற்கு நாம் கணக்கு பார்க்க வேண்டும். அதே போன்று கடனுடையவர்கள் வர வேண்டிய கடனை சொத்தோடு கூட்டி கொடுக்க வேண்டிய கடனை கழித்து மொத்த கையிருப்பு எங்களிடத்திலே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்க. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு கண்ணியமானவர்களே, அது வெள்ளியிலும் பார்க்கலாம், தங்கத்திலும் பார்க்கலாம். அதை கொஞ்சம் தெளிவாக சொல்வதென்றால், கண்ணியமானவர்களே, வெள்ளியிலே பார்ப்பதென்றால் 595 கிராம் வெள்ளி அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் இருந்தால் சுமாராக 5 லட்சம் அல்லது 4 லட்சத்துக்கு உட்பட்ட அளவு வரும். அப்படியானவர்களுக்கும் ஜக்காத் கடமை அவர் வெள்ளியிலே பார்க்கின்ற போது. தங்கத்திலே ஜக்காத்துடைய கணக்கை பார்ப்போமாக இருந்தால் 85 கிராம். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு கணக்கு கிட்டத்தட்ட 85 கிராம், அதாவது 20 தீனார்கள், அப்படியான ஒரு கணக்கு இருந்தால் கிட்டத்தட்ட 18-20 லட்சம் அளவு பணம் வரும். நிறைய பேர் ஜக்காத்தில கடமையிலிருந்து விடுபட்டு போக வழி இருக்கிறது. அதனால் வெள்ளியிலே கணக்கு பார்த்தால் என்னுடைய சிறிய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு வெள்ளியிலே பார்க்கக்கூடிய கணக்கு உதவியாக இருக்கும். அது எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், நாங்களும் பாதுகாக்கப்படுவோம். ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய சொத்தும் முறையான முறையிலே போய் சேரும். கண்ணியமானவர்களே, சந்தேகங்கள் உள்ளத்திலே கொள்ளாமல் அதை எங்களுக்கு நிலைநாட்டிக் கொள்ளலாம். பெரிய அளவிலே பொருளாதாரத்திலே கணக்கு பார்க்கக்கூடியவர்கள், கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு 1 கோடி பொருளாக இருந்தால், சாதாரணமாக அவருடைய ஸ்டாக் அதிகமாக இருந்தால் அங்கே தங்கும் வெள்ளியா என்ற பிரச்சனை வராது. பொருளாதாரம் அதிகம், அவருக்கு ஜக்காத் அங்கே கடமையாகி விடுகிறது. அவருடைய ஸ்டாக் 20 லட்சத்தை விட மேலதிகமாக இருந்தால் தங்கத்துல பார்த்தால் என்ன, வெள்ளியில் பார்த்தால் என்ன, அவருக்கு ஜக்காத்துடைய கடமை அங்கே விதியாகி விடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் வெள்ளியிலே அன்னளவாக பார்ப்பதா இருந்தால் 595 கிராம் அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் வரும். அந்த அளவுக்கு எங்களுடைய பொருளாதாரம் இருந்தால் 10 இல் 4 1 பங்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும்.
அப்படி என்றால் ஒரு இடத்திலே 20 லட்சம் பணம் இருக்கிறது மேலதிகமாக. கணக்கு பார்த்தார், வரவுகளை கூட்டினார், கழிக்க வேண்டிய கடனை கழித்தார், எல்லாவற்றையும் கழித்ததுக்கு பின்னால் 20 லட்சம் அவருடைய கையில் இருக்குது என்றால், கண்ணியமானவர்கள் அதுக்கு ஜக்காத்து பார்க்க வேண்டும் என்றால் 20 4 ஒரு பங்கு, அதாவது 20 லட்சத்தை என்ன செய்ய வேண்டும்? 10ஆக பிரிக்க வேண்டும். 10 பிரித்து 4 ஒரு பங்கு 10ஆக பிரித்தால் 2 லட்சம். 2 லட்சத்திலே 4 ஒரு பங்கு 50,000 ரூபாய். 20 லட்சம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தொகை மிக மிக குறுகிய ஒரு தொகை 50,000 ரூபாய். எங்களுக்குள்ள தொகை அதிகம், அல்லாஹுக்காக ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய தொகை மிக மிக குறைவான. கனிமானவர்களே, 97.5% அது எங்களுக்குரியது. 2.5% தான் கண்ணியமானவர்களே அது ஏழை எளிய மக்களுக்கு போகக்கூடிய பொருளாதாரம். ஆனா இந்த 2.5% எங்களோட பொருளாதாரத்துல கலந்திருந்தால் எங்களோட பொருளாதாரம் அப்படி அழிக்கப்பட்டு எங்களுடைய பொருளாதாரம் காலப்போக்கில் எங்களை விட்டு அது தூரமாக எங்களுடைய பரம்பரைக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால் ஜக்காத்துடைய கடமைகளை நல்ல முறையிலே பார்த்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதே போல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயம் ஜக்காத்திலே கணக்கு பார்க்க வேண்டிய விடயம் இருக்கிறது. பங்காளர்கள், அதிகமான கடைகள் பார்ட்னராக நானா தம்பி அல்லது நண்பர்கள் அல்லது உறவுகள் அல்லது வாப்பா மகன், மகன் திருமணம் முடிக்காமல் இருந்தால் வேறு விடயம், மகன் திருமணம் முடித்து விட்டால் அங்கே 2 குடும்பமாகிறது. வேகின்ற சக்தி 1 அல்ல 2 சக்தியாகிறது. இருக்கின்ற குடியிருப்பு 2 ஆகிறது. அங்கே அவர்கள் பார்ட்னர் வியாபாரம் என்ற அடிப்படையிலே செய்வார்கள். அப்படி செய்கின்ற போது அவருடைய ஜக்காத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதாக கூட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பங்காளர்கள் ஒவ்வொருவருடைய பங்கும் நிசாபை ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவை அடைய வேண்டும் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு கருத்தாக இருந்தாலும் இன்னும் ஒரு வலுவான ஒரு கருத்து இருக்குது. ஜக்காத் என்ற கடமையிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும், எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்னும் சில அறிஞர்கள், அதில் மிக முக்கியமாக நாங்கள் பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பலருக்கு பொதுவான சொத்தை ஒரு கடை நடக்கிறது, 3 பேர் பார்ட்னராக இருக்கிறார்கள். அந்த 3 பேர் பார்ட்னராக இருக்கின்ற அந்த தொழிலை பலருக்கு பொதுவான சொத்தை, அப்படி என்றால் 3 பேருக்கு பொதுவான சொத்தை ஒருவரின் சொத்தாக கருதி ஜக்காத்தை கொடுத்தால் 3 பேருடைய ஜக்காத்தும் அங்கே நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த கருத்து வலுவான கருத்தாக இருக்குது. எனவே கண்ணியமானவர்கள், சில வேளை அதை நாங்கள் 3ஆக பிரிக்கின்ற போது சில வேளை ஜக்காத்து கொடுப்படாமல் அந்த பொருளாதாரம் இருக்கக்கூடும் என்பதனால் பெரிய அளவு அந்த பொருளாதாரத்தை 3 பேருடைய பொருளாதாரத்தை சேர்த்து கணக்கு பார்க்கின்ற போது ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அங்கே அவர்கள் ஆகுவார்கள். அதனால் பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அடுத்த கண்ணியமானவர்களே, கடனுக்கான ஜக்காத். கடன் என்று சொல்லும் போது எல்லோரும் கடனோடு பின்னி பிணைந்தவர்கள். கடன் இல்லாமல் தொழில் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு சிலர் கடனோடு தொழில் செய்கிறார்கள். கடன் இல்லாமல் தொழில் செய்யலாம். எத்தனை வியாபாரிகளை நாங்கள் பார்த்திருக்கோம் கடன் இல்லாமல். ஆனா இன்னும் சிலர் கடனை கணக்கெடுப்பதே இல்லை. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். கடனோடு யாரும் மௌத்தாகிடுவாங்க. பயங்கரமான மௌத், நஷ்டமான மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு செய்தி, லக்கியல்லாஹ சாரிகா, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கப்பட்ட போது இங்க கல்லன் மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்தில் நான் கல்லனாகத்தான் அல்லாஹ்வை சந்திப்பான்னு சொல்ல நவுதுபில்லாஹ். அப்படி கல்லனாக யாரும் மாறிவிடக் கூடாது. சிலர் கடன் எடுத்தா கொடுக்குற இல்ல, பாதைகளை மாறி போற, கடை மாறுற, ஊரு மாறுற, மொபைல் போன் மாத்துற. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் காலம் போக்கல் ஆளையே காணும். போன மாத்தினாரே, ஊரை மாத்தினாரே. கண்ணியமானவர்களே, காலப்போக்கில் அவர் நாட்டிலே இல்ல, கடனை வச்சுட்டு ஓடி ஒளியிற மக்களை பார்க்கிறோம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பார்க்கிறோம். கடன் பாரதூரமா, மன்னிக்க முடியாத பாவம், இன்னொருத்தரிய சொத்து. அதனாலதான் கடனை பற்றி அறிஞர்கள் பேசுகின்ற போது சொல்கின்றார்கள், அறவிட முடியுமான கடன்கள் ஒவ்வொரு வருடமும் கணக்கு பார்க்கும் போது இதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதனுடைய வைப்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பணமாக பார்க்க வேண்டும். அறவிடக்கூடிய கடன், ஒரு பணம் கொடுத்திருக்கிறோம், நாளைக்கு வேணும் அல்லது நாளன்னைக்கு வேணும், வாரக்கிழமை வேணும்னு கேட்டா தந்துருவாரு. இது எங்கட கையில உள்ள இருப்ப போலதான். இதை இருப்பாக கருதி இதுக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி,
இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் இந்த கருத்துக்களை வலுவாக பேசியிருக்கிறார். அறவிட முடியாத ஒரு கடன் இருக்கு, தெரியாம மாட்டிட்டோம், கொடுத்தோம் இவற்றை எடுக்கலும் நினைச்சுத்தான். ஆனா அவர வார்த்தைகளை நம்பி, அவர சூரத்தை நம்பி, அவர பேச்சை நம்பி, அல்ல நண்பர் ஒரு அறிமுகப்படுத்தினார் அவரை நம்பி அவருக்கு கடன் கொடுத்துட்டோம், எடுத்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்கள், இப்படியான கடனுக்கும் ஜக்காத்தை அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அறவிட முடியாத கடன், சிலருக்கு 20 லட்சம் பணத்தை கொடுத்திருப்போம், கண்ணியமானவர்கள் அது எங்களுக்கு கிடைக்காது, எப்போதாவது ஒரு காலம் கிடைக்கும். கிடைக்கிற போதுதான் அதற்கு ஜக்காத் உரிமையாருக்கு கடமை. அந்த கடனை யாரு பெற்றாரோ அவருக்குத்தான் அவருடைய ஜக்காத்து கடமை. நவுதுபில்லாஹ், அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கூடுதலாக பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு விடயம். நம்ப முடியாத கடன் இருக்குதே, அதற்கு உரிமையாளர் கொடுக்க தேவையில்லை. யார் அதை பிறருடைய கடனை உரிமையாளர் போடு வைத்து எப்பாவது ஒரு காலம் கொடுப்பார் அல்லது கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கின்ற போது அந்த பணத்துக்கு ஜக்காத்து கொடுக்கவரியவர், கடனை எடுத்துக் கொண்டவர். அதனால் அறவிட முடியாத கடன்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டியதில்லை. கடன் கிடைத்ததும் ஒரு வருடத்துக்கு கணக்கிட்டு கொடுத்தால் அதுக்கு போதுமானது என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் இதை பேசியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களை, அறவிட முடியாத கடனுடைய விடயத்திலே கொஞ்சம் கவனமாக எல்லோரும் நடந்து கொள்ளுங்கள். பிறருடைய கடன் இருந்தால் அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உறவுகளுக்கு எவ்வளவோ செலவழிக்கலாம், நோம்பு கஞ்சி கொடுக்கலாம், இஃப்தார் கொடுக்கலாம், தான தர்மம் கொடுக்கலாம். கடன் இருந்தால் அது பாரதூரமானது. கடனை அடையுங்கள். மன்னிக்க முடியாத ஒரு பாவம், மன்னிக்க முடியாத ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகைக்கு முன்னுக்கு போகவில்லை, பின்வாங்கிய ஒரு பாவம். எனவே அந்த கடனை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். அனாவசியமாக யாரும் கடன்படாதீர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயம் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற, இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக், இமாம் சஊத், இமாம் இப்னு ஹஸ்ம் போன்ற அறிஞர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், ஒரு தந்தை இருக்கிறார் வைத்துக் கொள்வோம், 4-5 பிள்ளைகள் இருக்கிறார். அந்த தந்தை மௌத்தாகிறார். ஜகாத் கொடுக்காமல் இருந்த ஒரு பொருளாதாரம், பெரிய அளவு பொருளாதாரம் இருக்கிறது, ஜகாத்து கொடுக்கவில்லை. அந்த தந்தை மௌத்தானதும், நான் முன்னால் சொன்ன அறிஞர்கள் சொல்லக்கூடிய வலுவான கருத்து, அந்த மனிதனுடைய கடனை அடைக்க முன்னால், அந்த மனிதனுடைய வசியத்தை நிறைவேற்ற முன்னால், அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடன், அல்லாஹ்வுடைய கடமை, ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுங்கள். அதுக்கு அடுத்ததாகத்தான் அவருடைய வசியத் கடன் போன்றவைகளை நிறைவேற்றுவேன் என்பதாக நான் முன்னால் சொன்ன இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக், இமாம் அபூ சஊத், இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் இதை பேசியிருக்கிறார்கள். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலே கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்வோம். தன்னுடைய விடயங்களிலே அடுத்ததாக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்குரியது. வக்ஃப் சொல்லப்போல அது 2 வகைப்படும். பொதுவான இடங்களுக்கு வக்ஃப் செய்வது, மதரசாக்கு, பள்ளிக்கு, பாடசாலைக்கு. இது பொதுவான இடத்துக்கு வக்ஃப் செய்யப்போல அங்கு ஜகாத் கடமை இல்லை, அங்கு ஜகாத் கடமை இல்லை. இரண்டாவது, தனிப்பட்டவர்களுக்குரிய வக்ஃப், தனிப்பட்ட ஒரு ஏழை, தனிப்பட்ட குடும்பத்துல ஒரு குடும்ப மெம்பர், இவருக்கு நாங்க ஜகாத்தை கொடுக்கிறோம், கண்ணியமானவர்களை வக்ஃப் செய்கிறோம், கண்ணியமானவர்களை அதற்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலமான கருத்தமாக இருக்குது. எனவே தனிப்பட்ட ஒருவருக்கு வக்ஃப் செய்ய அந்த சொத்திலே அந்த நிசாப் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவு தாண்டி இருந்தால் அவர் ஜகாத் அங்கே கணக்கு பார்க்க வேண்டும். ஜகாத்துடைய கணக்கை நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்க்கின்ற முறை, வரவேண்டிய கடன்களை, நம்பகமான கடன்களை கூட்டி இருக்கின்ற கையிருப்புகளையும் பார்த்து, வெள்ளியிலே பார்ப்பதென்றால் கிட்டத்தட்ட 595 கிராம் அன்னளவாக இருந்தால் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் வரும் கையிருப்பாக இருந்தால், அதுக்கு மேலதிகமாக இருந்தால் அந்த மேலதிகமாக உள்ள எல்லாவற்றுக்கும், மேலதிகமாக உள்ளது 4 லட்சத்துக்கு மேலதிகமாக உள்ளதல்ல, 1 லட்சம், அந்த பொருளாதார 4 லட்சத்தையும் கூட்டி மொத்தமாக உள்ள தொகைக்கு 2.5% ஜகாத்து கொடுக்க வேண்டும். தங்கத்துல பார்ப்பதா இருந்தா 85 கிராம் அன்னளவாக 18-19 லட்சம் வரும். கண்ணியமானவர்களே, அப்படி ஜகாத் இருந்தால் அதுவே 2.5% கொடுக்க வேண்டும். 18 லட்சத்துக்கு மேல உள்ளது கல்ல, அந்த ஆரம்பத்தில் 1 லட்சத்திலிருந்து அப்படியே மேல 20 லட்சம் மாதிரி இருக்குதா, 20 லட்சத்துக்கு சேர்த்தா அவர் கணக்கு பார்க்க வேண்டும். எனவே இதனுடைய சட்டம் இப்படி இருக்கின்ற போது, அதே போன்று வாடகைக்கு விடப்படும் கட்டிடங்கள், பில்டிங்கள் போன்றவைகளுக்குரிய ஜகாத் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். ஹெட்டி போல, கொட்டாம்பேட்டி இந்த பகுதிகளில், பெண்டாரத்து சூத்த போன்ற பகுதிகளில் ஏராளமான பில்டிங் வாடகைக்கு விடப்பட்டு அவங்களுக்குரிய ஜகாத்தையும் அறிஞர்கள் இஸ்லாம் பேசியிருக்கிறது.
கண்ணியமானவர்களே, இவற்றுக்கான திருத்த செலவுகள், வரிகள் போன்றவற்றை கழித்த பின் வருமானமாக கிடைக்கும் வாடகை, வருமானமாக கிடைக்கும் மாதம் கிடைக்கும் வாடகை, வரிகள், திருத்த செலவுகள் போக மாதம் கிடைக்கிற வாடகையை குறிச்சு வச்சு அந்த வாடகை வெளியில பாக்குற எல்லா கிட்டத்தட்ட 4 லட்சம் வரும், அல்லது தங்கத்துல பாக்கிறதா 18-20 லட்சம் வரும். அந்த அமௌண்ட்டை தாண்டி இருந்தா அவங்க 2.5% ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான சுருக்கமா சொல்லிட்டு போறேன். சம்பளம் எடுக்கின்ற அரச தனியார் ஊழியர்கள் அல்லது கடைகள்ல வேற இடங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய ஜக்காத்தையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. ஒரு வருட அந்த சம்பளத்தை கூட்டி அந்த வருட அவர் கொடுக்க வேண்டிய கடன்களை கழித்து நான் ஆரம்பத்தில் சொல்ல போன்ற அந்த ஜக்காத்துடைய நிசாபை அடைந்திருந்தால் அவர்களும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று தானியங்கள், அரிசி, கோதுமை, தேயிலை, தென்னை, கிழங்கு அல்லது வேற மிளகு போன்ற அந்த கவப்பட்ட நிறைய விடயங்களை நிறைவு செய்வார்கள். அதனுடைய ஜக்காத் நீர்ப்பாசனத்துக்கு செலவு செய்யப்பட்டால் 5%, நீர்ப்பாசனம் நீர் செலுத்துவதற்கு செலவழிக்கப்படாமல் அல்லாஹ் மழையை இறக்கி அங்கே தண்ணீரை கொடுத்திருந்தால் அவர்கள் 10% அதனை ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்படி அந்த ஜக்காத்துடைய கடமை இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை பேணி அந்த ஜக்காத்துடைய கடமை நிறைவேற்றிக் கொள்ளும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயம், ஜக்காத்து பெற தகுதியற்றவர்கள் யார் யாருக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது அதையும் இஸ்லாம் தெளிவாக இருக்குது. பணக்காரர் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, அவர்களது பிள்ளைகள், அவர்களின் செலவின் கீழ் உள்ளவர்கள். முதலாவது பணக்காரர்கள், அவர்கள் செலவின் கீழ் உள்ளவர்கள், அவருடைய பிள்ளைகள். இரண்டாவது பெற்றோர் தன் மனைவி பிள்ளை. மொத்தமுடைய ஜக்காத்தை பெற்றோர்கள் கொடுக்கிறார், பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், அது கூடாது. மூன்றாவது உழைக்க சக்தி இருந்தும் தர்ம பணத்துல வாழ முயற்சிக்கிறார். இதை கொஞ்சம் கவனத்தில் உழைக்க இயலும், அவர் உழைக்காம இருக்கிறார், அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கக்கூடாது. அவரை நாங்க வறுமையா எப்போதுமே அவரை அப்படியான நிலைமையில நாங்க வைத்து விடுவோம். எனவே அப்படியாக ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக முஸ்லீம் அல்லாதவர்கள், நாத்திகர்கள், மதம் மாறியவர்கள், இப்படியானவர்கள். அடுத்ததாக அடிமைகள். அடுத்ததாக பனு ஹாஷிம் மறுமுத்தலில் போட்டிருக்காங்க. இப்படியானவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது என்று இஸ்லாம் பேசியிருக்கிறது. எனவே ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய ஒரு ஆயத் சொல்லி காட்டுகிறார். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. 8 கூட்டத்தை குர்ஆன் பேசியது. நிச்சயமாக இந்த ஜக்காத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய அந்த 8 பிரிவுகளில் முதலாவது ஏழைகள், அல் ஃபுகரா, வெட்கம், சுயமரியாதை காரணமாக உதவி கேட்காமல் தனது வருமானத்துக்குள்ளே வாழ முயற்சிப்போம். இரண்டாவது மிஸ்கீன்கள், மிகவும் வறுமை வாழக்கூடியவர்கள். புகராக்கள் மிஸ்கீன்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் உழைக்கிறார்கள், உழைக்காமல் இருக்கவில்லை, ஆனால் அவருடைய உழைப்புக்குள் அவர்களுக்கு வாழ்ந்து கொள்ள முடியாது, ஒவ்வொரு நாளும் கடன் படுகிறார்கள் அல்லது மாத முடிய கடன் படுகிறார்கள். இவர்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். மூன்றாவது பிரிவினர்கள், அதாவது ஜக்காத்தை நிர்வகிப்பவர்கள். அது ஒரு விரிவான ஒரு தலைப்பு, ஒரு கலிஃபா மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழுவாக இருந்து அவர்கள் கொடுக்கலாம் என்ற கருத்தை சில அறிஞர்கள் பேசியிருக்கிறார். அது விரிவான தலைப்பு, பொதுவாக வழங்கிக் கொள்வோம். ஜக்காத்தை நிர்வகிப்போருக்கு ஒரு பங்கு இருக்குது என்று விளங்கிக் கொள்வோம். நான்காவது விடயம், மன இணக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பவர்கள், அவர்களின் தீய செயல்கள் தடுக்கப்படுவதற்காகவும் விசுவாசத்துக்காகவும் விசுவாச அர்ப்பணிப்புக்காகவும் அல்லது அண்மையில் இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் அல்லது இஸ்லாத்திலே இணைந்து கொள்ள இருப்பவர்கள் முஅல்லஃபத்து குலூப் என்று அழைக்கப்படும் அவர்களுக்காக ஜக்காத்தை கொடுக்கலாம். ஐந்தாவது அடிமைகளை உரிமையிடுவதற்காகவும் ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆறாவது கடனாளிகள், அகமான விடயங்கள், ஒரு திருமண விடயம் அகமான முறையில திருமணத்தை நடந்தது கடன்பட்டார், படிப்பு விஷயத்தில் கடன்பட்டார், நோயொன்றை குணமாக்குவதற்காக ஏதோ ஒரு வகையில கடன்பட்டார், அப்படி ஆகமான கடனாக இருந்தா அவருக்கு என்ன செய்யலாம்? கடனை அடைப்பதற்காக ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆடம்பர திருமணத்துக்காக அல்ல, கடையோடு இருக்கிறது, வீணாக அந்த 2-3 கடைகளை போட்டு தொஸ்தாகிற அமைப்புள்ள அவர் வியாபாரத்தை பண்றார் என்றால் கனியமான அப்படியானவர்களுக்கு அந்த கடனாளிகள் அவங்க வரமாட்டார்கள். ஆகுமானவர்களை கடன்பட்டவர்கள் கொடுக்கலாம். 7வது அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள். 8வது பிரயாணிகள், அதாவது பயணத்தில் இருக்கும் போது அவர்கள்
தேவையிடுவதாக மாறுது. ஊர்ல இருக்கும்போது வசதிக்காக இருந்தால் பயணம் போய் ஒருவருக்கு நிர்கதமான நிலையில் ஏற்பட்டார், அவருக்கு அந்த பணங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய எந்த அமைப்பும் இல்லை. இப்ப மாஷா அல்லாஹ் ஏடிஎம் வசதி, வேற வேற அதாவது பணங்களை பரிமாறக்கூடிய வசதி எல்லாம் இருக்கிறபடியினால அதுவும் காலப்போக்கில் அது இல்லாம போச்சு. ஆனா அப்படி எந்த அமைப்பும் இல்லை அவருக்கு பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அவருக்கும் ஜக்காத் கொடுப்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படி இந்த விடயத்துல நாங்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவியால் அந்த ஊர்ல நீங்க கூட்டாக ஜக்காத்து செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா கூட்டாக தனிமையிலும் கூட்டாக செய்வதற்கு இடையில வித்தியாசம் இருக்குது. அதை நான் சொல்லிட்டு இறுதியாக பொதுவாக நிறைவு கொள்வதிலே கொடுக்கப்பட்ட நேரமும் முடிந்திருக்கிறது. சுருக்கமாக அதை சொல்லுவேன். மாஷா அல்லாஹ், தனிமையில கொடுப்பதை விட கூட்டாக கொடுப்பதுல நிறைய பரக்கத், நிறைய நலவு இருக்கு. தனிமையில கொடுக்கும் போது குறிப்பிட்ட சிலருக்குத்தான் அது போய் சேரும். எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தான் நாம் கொடுப்போம். அதனுடைய அடுத்த வித்தியாசம், கூட்டாக கொடுக்கின்ற போது எந்த மூல முடுக்குல யார் இருந்தாலும் அவர்களை அலசி தேடி அப்ளிகேஷன் முறையில விண்ணப்ப முடிவில் எல்லோருக்கும் அந்த ஜக்காத் தேவையானவர்கள் போய் சேரும். இரண்டாவது வித்தியாசம், வாங்குவோரின் மரியாதை உழைக்கப்படுகிறது, மரியாதைக்கு பங்கம் ஏற்படுகிறது. தனியாக கொடுக்கின்றது. கூட்டாக கொடுத்தால் வாங்குவோரிய மரியாதை அங்கே பாதுகாக்கப்படுகிறது, நம்பிக்கை பாதுகாக்கப்படுகிறது. சில வேளை அதாவது வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு ஒரு தனவந்தர் ஜக்காத்தை கொடுத்தால் அவர் எந்த நேரம் கூப்பிட்டாலும் போகணும். சில சந்தர்ப்பம் நான் உனக்கு ஜக்காத் தந்திருக்கிறேன் என்று சில வேலை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது, சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. தனிமையில கொடுத்தா அதுக்குள்ள தனவந்தர்கள் இல்ல, துறை சார்ந்தவர்கள் இல்ல, கணக்காளர்கள் இல்ல, உலமாக்கள் இல்ல, அதுல பாண்டித்தியம் பெற்றவர்கள் இல்ல, அதனால தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டாக கொடுப்பதற்குள்ள மாசால நான் சொல்லப்பட்ட எல்லா அமைப்பில் உள்ளவர் இருப்பார்கள், உலமாக்கள், கணக்காளர்கள் அல்லது துறை சார்ந்தவர்கள் அனுபவம் இருப்பார்கள். அதனால தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்ததாக பொருள்களை குறைவு, நஷ்டம் ஏற்படும். தனிமையில கொடுத்தா உதாரணமாக நாங்க யாருக்காவது ஜக்காத்து கொடுக்க போறோம், நிறைய பொருளாதாரம் இருக்குது, நாங்க 5 மெஷினை வாங்கி கொடுக்க போறோம். கண்ணியமானவர்களே, அந்த 5 மெஷின் கொடுக்கின்ற போது கவனிக்க வேண்டிய விடயம், தன்னுடைய உடுப்பை, தன்னுடைய குடும்பத்துடைய உடுப்பை தைச்சு கொள்வதற்கு அந்த மெஷினை கொடுக்கிறதா அல்லது அந்த மெஷின் மூலமாக ஏதாவது வருமானத்தை தேடக்கூடியவர்கள் கொடுக்கிறதா என்று வந்தா ஏதாவது வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் கொடுப்பதை முதன்மை கொடுக்கிறது. அதனால அப்படி மெஷின்கள் எடுக்கிற போது தனிமையில போய் எடுத்தா சில வேலை 5, 10 கூட கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லது கூட்டாக இருந்த 5, 10 மெஷின் தேவைன்னு சொன்னா அங்கே டிஸ்கவுண்ட் போட்டு 10,000 ஒரு மெஷின் குறைஞ்சாலும் 1,00,000 10 மெஷின் எடுக்கக்கொள்ள 1,00,000 கண்ணியமான ஜக்காத்துடைய பணம் அங்கே பாதுகாக்கப்படும். அதனால கூட்டாக கொடுக்கின்ற போது அப்படியான ஒரு நலவு இருக்குது. அதே போன்று ஜக்காத் தனிமையில கொடுக்கின்ற போது அவருடைய நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்கு. நான் ஏண்ட ஜக்காத்துடைய கடமையை நான் கொடுத்துட்டா நான் ஏண்ட கடமையை செஞ்சுட்டேன் அவர் மனதில் நினைப்பாரு. ஆனா கூட்டாக கொடுக்கின்ற போது அவர்கள் பயிலாக எழுதி பாதுகாப்பார்கள். வருட வருடம் வரக்கூடிய நிர்வாகிகள் அதை கண்காணிப்பார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இப்படியான சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. எனவே இந்த விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஜக்காத்துடைய இந்த கடமை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய கூலியை பெற்றுக் கொண்டு நாளைய மறுமையினாலே நல்லடியாருடைய கூட்டத்திலே, நாளைய மறுமையினாலே சுவர்க்கத்தை பரிசாக பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், அந்த ஊரில் யார் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக. அந்த பொருளாதாரங்கள் அவருடைய பரம்பரைக்கும் சேர்த்து வைக்க நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், ஜக்காத்தை யார் யாரெல்லாம் பெற்றார்களோ அந்த ஜக்காத்தின் மூலமாக பரிபூர்ண பலனை அடையக்கூடியவர்களாக அவர்களை கபூல் செஞ்சு வருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் நோற்ற நோம்பின் மூலமாக உயரிய அந்தஸ்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், நரகிலே இருந்து பாதுகாத்த ரமலானாக இந்த ரமலான் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலானை சுவர்க்கத்திலே எங்களை நுழைவித்த ரமலான் ஆக்கி தருவாயாக. எங்களுடைய பொருளாதாரங்களை சுத்தப்படுத்தி ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இறுதி தருவாயிலை களிமாவை எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. உங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாத்திடுவாயாக. உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை வக்கிருத்தி ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், அந்த துஆவை தனிப்பை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.